ஹே கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு புது கொரியன் ட்ராமா பார்க்க போகிறோம். 2024 ரிலீஸ் ஆன யுவர் ஹானர் சீரிஸ் சும்மா தரமாக இருந்துச்சு. சஸ்பென்ஸ் த்ரில்லருக்குலாம் பஞ்சமே இல்லை. சில படங்கள் பார்க்கும்போது அச்சோ இப்படி ஆயிடுச்சு, அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு ஒரு விதமான பயத்திலே நம்ம இருப்போம்ல, அதே மாதிரி இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒரு நேர்மையான நீதிபதி, நீதி தவறாத ஆளு, ஒர்க்கில் அவ்வளோ ஒரு சின்சியாரிட்டி, யார் தப்பு பண்ணான்றதெல்லாம் பார்க்கறது இல்லை, அப்படியே தண்டனை கொடுப்பாரு. அவ்வளோ ஒரு நேர்மையான நீதிபதியோட பையன் சவுத் கொரியாலே ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவரோட கம்பெனி பேர்ல ஒரு சிட்டியே இருக்கு. அந்த அளவு மிகப்பெரிய ஆளு. அவர் ஒரு பெரிய டானும் கூட. அவரோட பையனை ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். இது தெரிய வந்த ஜட்ஜு அவரோட பையனை காப்பாத்துறாரா இல்ல அவ்வளோ பெரிய டானு பையனை கொண்டா சும்மா இருப்பானா? அவன் இந்த பையனை என்ன பண்றான்? கடைசியில நேர்மை ஜெயிக்குதா இல்லையா அப்படின்றதெல்லாம் இந்த சீரீஸ்ல பார்ப்போம். சரி வாங்க சீரீஸ்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஜெயில தான் காட்டுறாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 8 காலையில 6 மணி. ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஆளு ஜெயிலுக்குள்ளே நல்லா சுகவாசியாக வாழ்கிறாரு. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அதில் இவர் ஒய்ஃப் 2 பசங்க இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் குட்டியாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ஒரு பையனை ஒட்டி வச்சிருக்காரு. இவர் இந்த ஜெயிலில் நல்லா சுகவாசியாக வாழ்கிறாரு. அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்காரு. வார்டன் ஏதோ பேசுறதுக்காக பின்னாடியே ஓடி வர்றாரு. இப்போ இவர் இருக்கார்ல, இந்த ஜெயில் அமைதியாகவே இருக்காதான். எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக நடக்குமா. ஆனால் இப்போ இந்த டான் இருக்கார்ல, இவருக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க போல. இன்னும் 4 வருஷம் பாக்கி இருக்கான். இவர் இருந்த இத்தனை நாளில் ஒரு சின்ன பிரச்சனை கூட நடக்கலையாம். அதாவது இந்த ஜெயிலில் உள்ள கைதிகள்லாம் இவருக்கு பயந்து போய் அடங்கி இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஆளுன்ற மாதிரி இவரை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார்டனுக்கு ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதோட ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்தில் பொலிட்டிக்கல்லையும் சரி, ரவுடி கும்பல்கிட்டையும் சரி, இவருக்கு ஒரு பெரிய மரியாதையும் பயமும் இருக்கு. அப்போ இந்த டானோட பையன் ஃபோன் அடிக்கிறான். எடுத்து பேசுறாரு. ஏதோ ஒரு புது மாடல் பைக்கு அந்த பையன் ஆசைப்பட்ட மாதிரி வாங்கி கொடுத்துருப்பார் போல. அவன் ரொம்ப சந்தோஷமா ஃபோன் பண்ணி, அப்பா இப்பதான் வந்துச்சு, சூப்பரா இருக்கு, கலரும் செம்மையா இருக்குன்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். அதே நேரத்துல இன்னொரு ஆளை காட்டுறாங்க. இவர் ஒரு நீதி தவறாத ஜட்ஜு. அவரும் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு காஃபிலாம் போட்டு குடிச்சிட்டு வேலைக்கு கிளம்புறாரு. போற வழியில ஃபைல பார்த்துட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்ல, அவனும் அந்த இடத்துல கொண்டு விடுறான். இப்ப நடந்துட்டு இருக்க கேஸ் ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்கு. அதுல நிறைய பேர் இறந்துருக்காங்க, அடியும் போட்டிருக்கு. அந்த இடத்த பார்க்க தான் போயிருக்காரு. அப்படியே 2-3 போட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதே நேரம் அவரோட பையனை காட்டுறாங்க. ஜட்ஜோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க போல. அவங்க இறந்த நாள் இன்னைக்கு தான். அவங்களோட மெமோரியல் பிளேஸ்க்கு போய் பூவெல்லாம் வச்சு அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுகுறான். அவங்க இறந்து 2 வருஷம் தான் ஆகுது போல. அவன் அப்படியே அழுதுட்டே அங்கேருந்து கிளம்புறான். அப்போ நமக்கு அங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்றதையும் காட்டுறாங்க. அங்கே வேற 2 பேர் ஏதோ ரிப்பேர் வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜட்ஜோட பையனும் அப்படியே அழுதுட்டே கார்ல போயிட்டு இருக்கான். இவனுக்கு ஆஸ்துமா இருக்கும் போல. அப்படியே மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. பஃப் எடுத்து அடிச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து எதிர்த்தாப்புல அந்த டான் இருக்கார்ல, அவரோட பையன் பைக்ல வந்துட்டு இருக்கான். 2 பேரையும் மாறி மாறி காட்டுறாங்க. அப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு. இந்த ஜட்ஜோட பையனுக்கு வேற ரொம்ப அப்படியே மூச்சு அடைக்குது. அவன் வேற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே வந்தான்ல, அவனால ஒழுங்கா டிரைவ் பண்ணவும் முடியல. ஆஸ்மா ஹெவி ஆயிடுச்சு போல. அப்படியே அழுதுட்டே பஃப் அடிச்சுட்டு வரான். அப்போன்னு பார்த்தா அவன் கண்ணில் வெளிச்சம் பட அவன் டக்குன்னு தடுமாறுறான். அந்த தடுமாற்றத்திலே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த டானோட பையன் எதிர்த்தாப்புல வந்தானே, அவனை தான் அடிச்சு தூக்கிட்டான். பைக் வேற கார் கடியில பயங்கரமா சிக்கிருச்சு. இவனும் பயந்து போய் கீழே இறங்கி பார்க்கறான். அந்த அடிப்பட்ட பையன் ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். ஆனா அவனுக்கு உயிர் இருக்கு. ஜட்ஜி பையனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ரொம்ப பயந்துட்டான். அப்போன்னு பார்த்து டானோட பையனுக்கு ஃபோன் வருது. இவன் எடுத்து பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. அதை கட் பண்ணிட்டு 119க்கு கால் பண்றான், எமர்ஜென்சி நம்பருக்கு. ஆனா இவனாலையும் பேச முடியல. இவனுக்கு ஆஸ்துமா இருக்குல்ல, ஆஸ்மா அட்டாக்னால மூச்சு விடவே முடியல. வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டுக்கு. முசுன்னு மூச்சு வாங்கிக்கிட்டு சரின்னு அந்த பஃப் எடுக்கலாம்னு சொல்லி காருக்கு தவுண்டு தான் போய்கிட்டு இருக்கான். 119ல இருந்தும் உங்களுக்கு ஏதாவது ஆபத்தா உங்க லொகேஷன் சொல்லுங்க, பேச முடியலன்னா பரவாயில்ல, போன்ல ஒரு டேப் பண்ணுங்க, ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா இவனால பேசவே முடியல. எப்படியோ தவுண்டு காருக்குள்ள போய் அவனோட பஃப் எடுத்து அடிக்கிறான். அதே நேரம் அவனோட டயர் ஒன்று பஞ்சர் ஆகுது. 119 காலும் கட் ஆகுது. சரி நம்ம அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லி அங்கே ஃபோன் பண்ணுறான். ஆனால் அவர் அங்கே கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்குற இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த இடத்துல தான் இவர் ஒரு நேர்மையான ஆள் அப்படின்றத காட்டுறாங்க. ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆச்சுல்ல, அதுக்கு காரணம் தரமில்லாத பொருளை வச்சு கட்டினதுனால தான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது ஊவன்னு ஒரு கம்பெனி தான். அந்த ஊவன் கம்பெனி சேர்மன் தான் அந்த டான். வேற என்னதான் வக்கீலுங்க வாதாடினாலும் இவரும் போய் அங்கே ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு வந்தார்ல, அதெல்லாம் போட்டு காட்டி கம்மி சம்பளத்துக்கான சாதாரண தினக்கூலிங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க.
அவங்களோட உயிரையும் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல தரமில்லாத பொருளை உபயோகப்படுத்தினது தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பெல்லாம் சொல்ல வராரு. அப்படியே வேலை முடிஞ்சு அவரோட ரூமுக்கு வர அப்பதான் போன் எடுத்து பாக்குறாரு. நிறைய வாட்டி பையன் கால் பண்ணியிருக்கான். என்னன்னு வீட்டுல போய் பார்த்தா அவன் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். சட்டெல்லாம் வேற ரத்தக்கரையா இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அவனும் ஆக்சிடென்ட்றத உண்மையை சொல்லிடுறான் மறைக்காம. நான் ரொம்ப பயந்துட்டேன், அதனால ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவர் அவரை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவனுக்கும் தண்ணிலாம் கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நாம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. அவனை சரணடைய வைக்கலான்னு பாக்குறாரு. அவன் கொஞ்சம் பயந்ததுனால ஃபர்ஸ்ட் நான் உள்ள போறேன், அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னு சொல்லி அவன் கையெல்லாம் பிடிச்சி ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு அப்படியே உள்ள போனா போலீஸ் ஸ்டேஷனே பயங்கர பரபரப்பா இருக்கு. ஒரு போலீஸ்காரர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஒரு ஆக்சிடென்ட் பத்தி இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பரபரப்புல அவரால் நின்று கேட்க முடியல. இதை வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. அப்பதான் டிவியில ஒரு நியூஸ் ஓடுது. 25 வயசு டான் பையன் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான். ஆக்சிடென்ட் பண்ணவே அங்கிருந்து ஓடிட்டான். 8 மணிக்கு 119க்கு கால் வந்திருக்கு. 8:05க்கு அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. 8:25க்கு இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் இவருக்கு யாரோட பையன்றது தெரியுது. செம்மையா பயந்துட்டாரு. அதோட அந்த டான் ஜெயில இருக்கிறதும் 2 வருஷம் 8 மாசம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இன்னும் 4 மாசம் பாக்கி இருக்கு அப்படின்ற விவரத்தெல்லாம் சொல்லி எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நியூஸ்ல. அசால்ட், ஸ்டாக் மார்க்கெட் மேனிபுலேஷன் எக்கச்சக்க கேஸ்ல உள்ள போயிருக்காரு போல. ஆனா மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தும் எப்படி ஜெயில இருக்கிறாருன்னு தெரியல. அதெல்லாம் போக பார்ப்போம். இப்ப அவரோட 2வது பையன் தான் இறந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச ஜட்ஜு போலீஸை சரணடைய வேணாம்னு நினைச்சாரு போல. அப்படியே வேகமா பயத்திலே கார்ல வந்து உட்கார பையனும் நான் இப்ப உள்ள போகவாப்பா அப்படின்னு கேட்கிறான். ஆனா பதிலே சொல்லாம வேக வேகமா கார் எடுக்கிறாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இறந்து போனது அந்த பையன் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவனோட அம்மாவை மார்ச்சுவரிக்கு வர வச்சிருக்காங்க. அவங்களும் அந்த பையனோட முகத்தை பார்த்துட்டு என் பையன் முகம் ஏன் இப்படி இருக்கு, அவன் முகத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கதறி கதறி அழுகுறாங்க. ஏன்னா முகத்தில் கொஞ்சம் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. பையனை பார்த்து பயங்கரமா கதறாங்க. அப்புறம் அப்படியே ஜெயில டானுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிச்சு போல. வாடன்னு வேக வேகமா ஓடி வந்து நான் பரோலுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்றேன், யார்கிட்ட பேசணுமோ போய் பேசுறேன், நீங்க கடைசியா உங்க பையனை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படிலாம் ரொம்ப பதட்டத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல, ரிலீஸ்க்கு ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அப்படியே ஜட்ஜை கட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு போய் ஜன்னல் கிண்ணல்லாம் பூட்டிட்டு ஒரு நோட் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து இன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்துச்சு அதை ஒண்ணு விடாம எழுதுன்னு சொல்ல அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி காரை போய் பாக்குறாரு. கார்ல டான் பையனோட பைக் இடிச்சதுல அதனால நிறைய கண்ணாடி தூக்கல்லாம் உள்ள சிக்கிருக்கு. டயர்ல எல்லாம் வேற இடிச்சிருக்கு. அதெல்லாம் அங்கங்க சொருகி நிக்குது. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு உள்ள ரத்தக்கரை இருந்துச்சுல எல்லாத்தையுமே கிளீன் பண்றாரு. அப்ப அவரோட ஆபீஸ்ல இருந்து கால் வர இன்னைக்கு என் ஒய்ஃப் நினைவு நாள், நான் மறந்துட்டேன், நான் அதனால வெளியில வந்திருக்கேன், நான் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு மீதி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த பையன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டு டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்க அவன் எதுவுமே பண்ணாம அப்படியே சோகமா உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் நீ ஒரு பையனை இடிச்சு கொலை பண்ணிருக்க, உனக்கு குற்ற உணர்ச்சி சோகம் எல்லாமே இருக்கதான் செய்யும், ஆனா அதனால ஒண்ணுமே மாற போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிவியை போடுறாரு. டிவியில இந்த கேஸை பத்தி தான் ஓடிட்டு இருக்கு. அவன் எவ்வளவு பெரிய ஆளோட பையனை கொண்டு இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டிவியை போட்டுட்டு இருப்பார் போல. அப்புறம் அவர் போய் அந்த திங்ஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணலான்னு அங்க கொரியாலெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ட்ரம் மாதிரி வச்சு தேவையில்லாத பொருளெல்லாம் அதில் போட்டு எரிப்பாங்க. அந்த இடத்துல வச்சு எரிக்கலான்னு பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரரை எட்டி பார்க்குறாரு. என்னாச்சு நீங்க வேலைக்கு போலையான்னு கேட்க வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் இன்னைக்கு போலன்னு அந்த ஆள் சொல்ல ஜட்ஜ் அப்புறம் என்ன யோசிச்சாரோ இங்க வச்சு எரிச்சா மாட்டிப்போம் அப்படின்னு நினைச்சவர் போல எரிக்காம விட்டுட்டாரு. அப்புறம் அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல இது ஒரு பெரிய கேஸ் ஆயிடுச்சுல. இப்ப அந்த டான்ல இருந்தே வராங்க. ஒரு 5 பெரிய கேங்ஸ்டர் இறந்தாங்களா காணாம போனாங்களான்னு உரு தெரியாம அழிஞ்சிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த டான் தான் சொல்லிக்கிறாங்களாம். இந்த இடத்துல இந்த டான் என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்றத காட்டுறாங்க. அதே நேரம் அங்க டானும் வெளியில வந்துட்டாரு. உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு நாள் ஜெயில இருந்தாருன்னு தெரியல. வெளியில ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டெல்லாம் அப்படியே அலமோதுது. அதெல்லாம் கண்டுக்காம அப்படி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஜட்ஜு டிஸ்போஸ் பண்ணலான்னு அந்த பையன் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தார்ல அதை அப்படி யாருக்கும் தெரியாம ஒரு குப்பை வண்டியில தூக்கி போட்டுடுறாரு. அப்புறம் அப்படி இந்த கார்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் அங்க ஒரு ஆள் ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிருப்பார் போல. நீ ஏதோ எவிடன்ஸ் அழிக்க பாக்குறேன்னு எதெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சும்மா பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே அங்க உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பாக்குறாரு. இப்ப ஜட்ஜு பையன் ஆக்சிடென்ட் பண்ணான்ல அது பழைய மாடல் கார் போல. ஹெட்லைட் எல்லாம் உடஞ்சிருந்துச்சுல அதே மாதிரி இங்க கிடைக்குதான்னு பார்த்து சும்மா எவிடன்ஸ்க்காக எடுத்துட்டு வந்த மாதிரி எடுத்துட்டு வந்து அப்படியே இவரே அந்த கார்ல உள்ள ஹெட்லைட் எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட எல்லா ரிப்பேர் வேலையுமே இவரே பார்த்துட்டாரு. முன்னாடி மட்டும் ஒரு இடத்துல டென்ட் விழுந்திருக்கு, அதை மட்டும் சரி பண்ண முடியல, மற்றபடி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டாரு. இந்த டான் இருக்கார்ல அவரோட கம்பெனி பேரு ஊவன். அந்த கம்பெனி பேர்ல தான் இந்த சிட்டியே இருக்கான். இந்த சிட்டியை உருவாக்குனதே அவங்க தான். கவர்மெண்ட் கிட்ட இருந்து எக்கச்சக்க லேண்டை வாங்கி நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க, கம்பெனிஸ் கட்டியிருக்காங்க. அப்படியே காலப்போக்கில் இவங்களோட சிட்டியாவே அது ஆயிருக்கு. அப்படியே அந்த டானும் மார்ச்சோடிக்கு போய் பையனை பார்க்க அவருக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அப்போ ஒரு போலீஸ் வந்து நடந்ததை சொல்றாரு. இந்த பையனை 8:05 தானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தாங்க. 8 மணிக்கு அந்த வழியா ஒரு பொண்ணு ஜாகிங் போனாலாம். அந்த பொண்ணு பார்த்துட்டு 119க்கு கால் பண்ணதாவும், அதுக்கப்புறம் 8:05 ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. 8:25க்கு இறந்து போனதா சொல்றாங்க. ஆனா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது ஜட்ஜோட பையன் ஆக்சிடென்ட் பண்ணால, அதுக்கப்புறம் அரை மணி நேரம் அந்த பையனுக்கு உயிர் இருந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருந்தா உயிர் பழச்சிருப்பான்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சிடென்ட் பண்ணதுக்கே கொன்னு குழியில இறக்கிடுவாங்க போல. இதுல வேற அரை மணி நேரம் உயிருக்கு போராடி இருக்கான். முன்னாடியே கூட்டிட்டு வந்திருந்தா உயிர் பொழைச்சிப்பான்ற மாதிரி வேற சொல்றாங்க. இப்ப இனிமே இந்த டான் என்னென்ன பண்ணுவாரு? இதுல வேற அழுத்தமா ஒரு தடவை அவனை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருப்பாங்களான்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வேற போடுறாரு. அப்புறம் அந்த போலீஸ் ஆபீசரும் இது ஹிட் அண்ட் ரன் கேஸ், 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும், அதுவே மோட்டிவ் மர்டரா இருந்தா 10 வருஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் தண்டனை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வேற சொல்றாரு. அப்புறம் இந்த ஜட்ஜோட பையன் 119க்கு கால் பண்ணியிருந்தான்ல, அதோட ரெக்கார்டிங்கே அந்த போலீஸ்காரர் இவர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. ரெக்கார்டிங்கை போட்டது தான். ஜட்ஜோட பையன் வேற ஆஸ்மால ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கியிருப்பான்ல, அந்த சத்தம் கேட்குது. ஒருவேளை நம்ம பையன் தான் இப்படி கஷ்டப்பட்டானோ அப்படின்னு அதை கேட்டு கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையன் இறந்துருக்கான், எவ்வளவு கோவம் வரும். அப்படியே ஆத்திரத்துல வேற பயங்கரமா அழுகுறாரு. அப்புறம் அப்படி ஜட்ஜை பார்த்தா அவர் இப்ப ஆபீஸ்க்கு வந்திருப்பார் போல. அங்க உட்காந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அவரோட அசிஸ்டன்ட் வந்து நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, உள்ள ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் வர்றாங்க. அதான் கேஸ் முடிஞ்சு போச்சுல்ல, இனிமே நான் உங்களை பார்க்கலாம்லன்னு அந்த பாட்டி சொல்லுது. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்க, இந்த குட்டி பொண்ணோட அம்மா தான் இறந்துருப்பாங்க போல. அந்த பாட்டியும் நான் நீங்க நியூஸ் பேப்பர்ல எழுதியிருந்ததை பார்த்தேன், குற்றம் புரிஞ்சதுக்கு அப்புறமும் ஜெயில் தண்டனைக்கு அப்புறமும் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எழுதியிருந்தீங்க, அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க நம்மளை விட கஷ்டமான வாழ்க்கை வாழ்வாங்க, எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. இந்த பொண்ணு அவங்க அம்மாவை இழந்துட்டா, என் மருமகளை அவன் கொண்டுட்டு போனோடனே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்படிலாம் பேசிட்டு இருக்க. அவர் அந்த பாப்பாவுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே கேட்டுட்டு இருக்காரு. இந்த பாப்பாவோட அம்மாவை ஒருத்தன் கொண்டுட்டான் போல, அவனுக்கு 2 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கஷ்டமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நியூஸ் பேப்பர்ல இவர் கொடுத்து இந்த இன்டர்வியூல ஒன்றுல சொல்லியிருந்ததை கேட்டு கரெக்டான தண்டனை தான் கொடுத்துருக்காங்க, அப்பெல்லாம் சமாதானம் ஆயிருக்காங்க. இதெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்க அவர் அந்த குட்டி பாப்பாக்கு வாயெல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா அந்த பாட்டி நீங்க ரொம்ப நல்ல ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டுட்டு அவர் அப்படி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க. அப்படி இன்னொரு பக்கம் அந்த டானோட பையனுக்கு ஃபியூனரல் ஆரம்பிச்சிருச்சு. டானு, அவரோட ஒய்ஃபு, டானோட பொண்ணு அங்கே உட்காந்துருக்காங்க. டானோட ஒய்ஃப் வேற பயங்கர கோவக்காரங்க போல. அவங்களும் நம்ம பையன் அரை மணி நேரமா உயிருக்கு போராடி இருக்கான், அவனை காப்பாத்தி இருந்திருக்கலாம், ஆனா யாரோ வேணும்னே கொல்லணும்னு இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் இன்னொருத்தன் உள்ள வரான். இவன் தான் டானோட ஃபர்ஸ்ட் பையன் போல. அவனை பார்த்தோன்னே டானோட ஒய்ஃப் அப்படி முறைக்கிறாங்க. எனக்கு என்னமோ நீ தான் பண்ணியிருப்பியோன்னு சந்தேகமா இருக்குன்னு வேற சொல்றாங்க. இந்த டானோட ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பையன் மேல பாசமே இல்லாத மாதிரி தான் தெரியுது. இவனும் அப்பா கிட்ட என்ன பண்ண போறீங்க, எப்படி பழி வாங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் இதுல எல்லாம் நீ தலையிடாத, நீ யூஎஸ்க்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இந்த பையன் அமெரிக்கால இருந்திருப்பான் போல, இப்பதான் வந்திருக்கான். ஒய்ஃபுக்கு இவன் மேலதான் கோவம், நீ தான் ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, இவனும் அப்படி முறைச்சிக்கிட்டே வரான். அப்புறம் அந்த தங்கச்சி தான் அவன் கையை பிடிக்க, அவன் அப்படி அவளை சமாதானப்படுத்துறான், நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்ற மாதிரி. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஜட்ஜு அவர் யாரையோ ஒருத்தரை ரெஸ்டாரண்ட்ல பிரைவேட் ரூம்ல போய் மீட் பண்றாரு. 2 பேரும் நல்லா தெரிஞ்சவங்க போல. இவர் ஏதோ அரசியல்வாதின்னு நினைக்கிறேன். ஜட்ஜு பாட்டுக்கு 2-3 கிளாஸ் ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு இருக்க. இவரும் நம்ம சரக்கு அடிக்கும் போது மற்றவங்களுக்கு ஊத்தி குடிக்கணும், இப்படி ஊத்தி ஊத்தி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, ஜட்ஜும் இதெல்லாம் எதுக்கு, நம்மளுக்கு கை இருக்கு, நம்மளே ஊத்தி குடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, நாள் பூரா நம்மள ஒருத்தர் அதை பண்ணி இதை பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க வேலையில. சாயந்தரம் ஆனால் தான் ஃப்ரீயா இருப்போம். அந்த டைம்ல யாராவது ஒருத்தர் நமக்கு ஊத்தி கொடுக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஊத்தி கொடுக்குறவங்க மேல நமக்கு நல்ல அபிப்பிராயம் வரும். அதனாலதான் இப்பெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஜட்ஜோ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி பேசுறாரு. இன்னைக்குதான் என் ஒய்ஃபோட இறந்த நாள், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, என்னால சமாளிக்கவோ மறக்கவோ முடியும், ஏன்னா நான் அவ்வளவு விஷயங்கள் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா என் பையன் அவன் என்ன பண்ணுவான் பாவம். என் ஒய்ஃபோட கார் வேற அவங்க அம்மா வீட்டிலே இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அந்த காரை என் வீட்டுல கொண்டு விட்டுருக்காங்க. இன்னைக்கு என் ஒய்ஃப் இறந்த நாள் இல்ல, அவளோட ஞாபகமா இந்த காருன்றதுனால இங்க கொண்டு விட்டுருக்காங்க. அதுல உட்காந்து என் பையன் ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணியிருப்பான் போல, அவனால இதெல்லாம் மறக்க முடியல போல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி பேசி, அந்த கார் இல்லாம போனாலே நல்லா இருக்கும், எனக்கு தெரியாம என் பையனுக்கு தெரியாம யாருக்குமே தெரியாம அந்த கார் இல்லாமலே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சிடென்ட் பண்ண கார் அழிக்கணும், அதான பெரிய எவிடன்ஸே, கூட இருக்கிறவரும் காரை நான் பாத்துக்கிறேன்றாரு. அப்புறம் அப்படியே 2 பேரும் சரக்கு அடிச்சு முடிக்க ஜட்ஜி ரொம்ப தள்ளாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அந்த அரசியல்வாதி இவர் ஒரு டாக்ஸில ஏற்றி பத்திரமா கூட்டு போப்பான்னு அனுப்பி வச்சுட்டு யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாரு. இந்த ஜட்ஜி ரொம்ப எந்திரிக்க முடியாம தள்ளாடி போய் தான் கார்ல ஏறி இருப்பாரு. ஆனா இப்ப பார்த்தா எந்திரிச்சு உட்காந்து பப்பரப்பான்னு முழிக்கிறாரு. இப்ப அந்த அரசியல்வாதி ஒரு ஆளுக்கு கால் பண்ணார்ல,
அவன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்றாரு, என்னன்னு தெரியல. இவனோட இடத்த பார்த்தா அப்படியே நிறைய கறியை 4-5 பேர் நின்று வெட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் மாதிரி தெரியல, ஏதோ பயங்கரமா இருக்கு. அந்த ரூமே பயங்கரமா தான் இருக்கு. கடைசியில் உண்மைதான், ஒரு கை கால்லாம் வேற இருக்கு. ஆளுங்களை தான் வெட்டுறாங்க போல. இவங்களும் சரியான கொலகாரனுங்க போல. அதே நேரம் டான் பையனோட ஃபினரல் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க யாருமே இல்லை. இந்த மூத்தவனும் என்ன ஒருத்தனை காணும் அப்படின்னு கேட்க, சார் தான் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. சரின்ட்டு இவனும் அங்கேருந்து வெளியில் கிளம்புனா, வெளியில் ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் இவனை பார்த்தோன்னே அப்படி முக்கிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட் பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்போ டான் எப்படி இருக்காரு, இது எதிரி கேங் பண்ண வேலையா, யார் பண்ணது, ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட மைக்க நீட்டுறாங்க. அவனும் பயங்கரமா பேசுறான். ஒவ்வொருத்தரோட உயிருக்கும் வேற வேற மாதிரி ஒருத்தர் இருக்கு. என் தம்பியை கொண்டு போனான்ல, அவனோட ஒருத்தர் என்னவா இருக்கும், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தவன், இது சாதாரண ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி தெரியல. ஒரு நாய் எங்கள்ல யாரையாவது கடிச்சாலே அந்த நாயோட இனத்தையே சிதைச்சிருவோன்ற மாதிரி பயங்கரமா பேசிட்டு போறான். அப்புறம் எப்படி திரும்ப ஜட்ஜை காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு வந்து பையன் என்ன பண்றான்னு உள்ள போய் பார்த்தா அவன் அப்படியே சோகமா உட்காந்துருக்கான். அவர் காலையில இருந்து என்ன நடந்துச்சுன்னு எழுத சொல்லியிருந்தார்ல, அவனால முடிஞ்சது கொஞ்சம் எழுதி வச்சிருக்கான். அப்பதான் அவரும் அவன்கிட்ட, நான் அந்த டானோட பையன் தான் நீ ஆக்சிடென்ட் பண்ணுன்னு தெரிஞ்சோன்னு என் மூளையே வேலை செய்யல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் யோசிச்சேன், உன்னை எப்படியாவது காப்பாற்றணும், இப்பவும் அதே எண்ணம் தான் அப்படின்லாம் சொல்ல அவனுக்கு அப்படியே அழுகையா வருது. அப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. ஜட்ஜோட வீட்டு முன்னாடி தான் அந்த கார் இன்னும் நிக்குது. அப்போ அங்க ஒரு ஆள் வரான். அவன் பேர் லீ. அவன்கிட்ட அந்த காரை யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க போல. நேற்று அந்த அரசியல்வாதி ஒருத்தனுக்கு கால் பண்ணார்ல, இப்போ இவனும் அப்படி நைஸா அந்த காரை எப்படியோ திறந்துடுறான். அப்புறம் உள்ள வேற ஒரு ஸ்பேர் கீ இருந்திருக்கும் போல, அதை வச்சு நைஸா கார் அங்கிருந்து நம்பிட்டு போயிட்டான். இது எல்லாத்தையுமே மேல ரூம்ல இருந்து ஜட்ஜி ஜன்னல்லையே பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. அப்புறம் ஜட்ஜி அவர் பையன் எழுதி கொடுத்த பேப்பரை பார்க்குறாரு. அதில் அந்த மெமோரியல் ஹாலுக்கு போனதை எழுதியிருக்கான். உடனே நேராக பையனை கூப்பிட்டு அங்கேயும் போகிறாரு. ஃபஸ்ட்டு அவரோட ஒய்ஃபை போய் பார்க்குறாரு. அவருக்கு அப்படி கண்ணீராக வருது. சரின்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில் வந்தா, அந்த பையன் வரும்போது 2 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, இப்போவும் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த கேமராவெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்களாம். 4 நாளாக இந்த வேலை நடக்குதான். ஜட்ஜும் அவரோட ஐடி கார்டை காட்டி எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. இப்படி கேமராவெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே, இப்போ வரவங்க போகிறவங்களெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுமா, எவிடன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் கிடைக்குமா, எதன் மூலமாவது எடுக்கலாமா அப்படிலாம் கேட்குறாரு. 4 நாளைக்கு சரி பண்ணி முடிக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருக்கு ஒரு நிம்மதி, அப்பாடா நமக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லைன்ற மாதிரி. அப்புறம் அப்படி திரும்ப அங்கே கட் பண்ணி இந்த மூத்தவனை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துக்கு போகிறான். கீழே ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, ஆனால் மேலே அடியாளுங்க கேங் ஒன்று இருக்குதுங்க. அதுக்கு பாஸ் ஒரு லேடி தான். இந்த பாஸை நம்ம லேடி பாஸ்னு வச்சுக்கலாம். இந்த லேடி பாஸ் மூத்தவனை பார்த்தோன்னேவே, உன்னதான் யூஎஸ்க்கு நாடு கடத்தினாங்களே, நீ என்ன இங்கே வந்த அப்படின்னு கேட்க, என்னது நாடு கடத்தினாங்களா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். ஆமாம், நீ ஏன் விருப்பப்பட்டா யூஎஸ்க்கு போன, உன்னை அங்கே அனுப்பி தானே வச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பக்கத்துலேயே டிவியும் ஓடிட்டு இருக்கு. டிவில இவன் பேசினதான் வருது. இவனுக்கு இந்த லேடி பாஸ் மேலே ஒரு சந்தேகம் போல, அதனால தான் வந்திருக்கான். ஆனால் லேடி பாஸ், எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீ எதுக்கு எங்களை சந்தேகப்படுற, நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, டானா பகச்சுக்கிட்டா நாங்கள் இருக்கவே முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க. இவனும், அப்போ யார் செஞ்சான்னு கண்டுபிடி, உன்னால் கண்டுபிடிக்க முடியல, யார் பண்ணானே தெரியலன்னு சொன்னா அப்போ நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி மிரட்டுற மாதிரி பேசிட்டு போகிறான். இவ்வளோ நேரம் அந்த லேடி பாஸ் தைரியமாக தான் பேசிட்டு இருந்துச்சு. அவன் போனோடனே அப்படியே ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுது. அந்த டான் ஃபேமிலி கிட்ட அவ்வளோ பயம். அப்புறம் திரும்ப டானை தான் கட்டுறாங்க. அவர் இன்னும் ஃபினரல் ரூம்ல தான் இருக்காரு. அப்போ அந்த 119க்கு கால் பண்ண ரெக்கார்டிங் இருக்குல்ல, அதை தான் போட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஜட்ஜோட பையன் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பானா, அந்த ரெக்கார்டிங் மட்டும்தான் இது வரைக்கும் கேட்டிருப்பாரு. இந்த மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் இவரோட பையன் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படி திரும்ப அந்த ரெக்கார்டிங் கேட்கும்போது அப்படியே அந்த ரெக்கார்டிங் ஓட ஓட ஜட்ஜி பையனோட கார் டயர் பஞ்சர் ஆயிருக்கும்ல, அந்த சத்தமும் இதுல வருது. அந்த கார் டயர் பஞ்சர் ஆனோடனே கார்ல இருந்து கீங் கீங் கீன்னு வர சத்தம் வந்திருக்கும். அதுவும் இதுல கேக்குது. இதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷாக் ஆகுறாரு. ஏதோ ஒன்று பிடிச்சிட்டாரு. ஜட்ஜி பையனை கண்டுபிடிச்சாங்களா, கண்டுபிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க, ஜட்ஜி அவனை காப்பாற்றினாரா என்னன்றதெல்லாம் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.